Hello friends, welcome to the third part of quadratic equations. Okay, so first question, if the roots of x square plus kx plus 81 is equal to 0 are real, find the values of k. See, ஒரு quadratic equation ஓட roots வந்து ரியல்னு சொல்லிட்டா, so we will have two conditions, கரெக்டா? அதாவது ஒன்னு d equal to 0 நாலும் real and equal இருக்கும், கரெக்டா? d வந்து greater than 0 இருந்தா கூட real and unequal இருக்கும். பட் இந்த டூ கேசஸ்லயும் அந்த ரூட்ஸ் வந்து ரியல் நம்பரா தானே இருக்கும். So if the roots are real number, then that means d is greater than or equal to 0. ஓகேவா? So that is b square minus 4ac is greater than or equal to 0 தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? So கொஸ்டின்ல வந்து if the roots of the quadratic equation are real னு மட்டும் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து d is greater than or equal to 0 னு போடணும். ஓகேவா? So இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? x square plus kx plus 81 is equal to 0 ன்ட்டான். So இங்க a is equal to 1, b is equal to k, c is equal to 81. So நான் என்ன சொல்லிட்டேன்? d is greater than or equal to 0. So d value என்ன? b square minus 4ac is greater than or equal to 0. இப்போ k square minus 4 into 1 into 81 is greater than or equal to 0. So k square is greater than or equal to 4 into 81. So k square is 324. So அப்ப k is greater than or equal to 18. ஓகேவா? அப்ப வேல்யூ ஃபார் k வந்து 18ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகே, see இந்த பிராக்கெட்ல எழுதுறது we have to be careful. see இப்போ நான் க்ளோஸ்டு பிராக்கெட்ல 1, 5 போட்டேன்னா this means 1 2 3 4 5. இத வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஃப்ரம் 18 டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? சோ இத வந்து இந்த பிராக்கெட்ல எழுதுறதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? சோ அதை மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல டீச் பண்றேன். see இப்போ பிராக்கெட் அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பிராக்கெட் போட்டு 1, 5 போட்டனா this means 1 2 3 4 5. இப்படி நார்மலான சி பிராக்கெட் போட்டு 1, 5 போட்டனா that means 2 3 4. பிராக்கெட் போட்டு 1 2 சாரி 1 2 ல இந்த மாதிரி போட்டனா 1 தான் இன்க்ளூடட், 5 வந்து எக்ஸ்க்ளூடட். that means 1 2 3 4. இப்படி போட்டனா this means 2 3 4 5. கிளியரா? சோ அந்த ரெக்டாங்குலர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த அதாவது அந்த நம்பருக்கு பக்கத்துல ரெக்டாங்குலர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து வேல்யூல இன்க்ளூடட்னு அர்த்தம். ஓகேவா? ரெக்டாங்குலர் பிராக்கெட் இல்லாம சி பிராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா that means both the numbers அந்த நம்பர் வந்து நம்ம வந்து வேல்யூல இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन, if the roots of x square plus kx plus 64 is equal to 0 are non-real. ஓகேவா? find the values for k. okay, find the value for k. so if the roots are non-real means d is less than 0. கரெக்டா? அப்போ b square minus 4ac is less than 0. கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? p of x is equal to x square plus kx plus 64 is equal to 0. இதுல a வந்து 1, b வந்து k, c வந்து 64. b square என்ன அர்த்தம்? k square minus 4 into 1 into 64 is less than 0. அப்ப k square is less than 4 into 64. அப்ப k will be less than 2 into 8. so அப்ப k is less than 16 னா k வேல்யூ எப்படி இருக்கும்னா 16ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா இப்படி எழுதலாம், from 15 to
மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இன்ஃபினிட்டிக்கு எப்பயுமே இந்த நார்மல் சி பிராக்கெட் தான் போடணும். ஓகேவா, இன்ஃபினிட்டிக்கு வந்து ரெக்டாங்குலர் பிராக்கெட் போடக்கூடாது. பிகாஸ் நமக்கு இன்ஃபினிட்டியோட வேல்யூ தெரியாது. அதனால இன்ஃபினிட்டிக்கு வந்து நார்மல் சி பிராக்கெட் தான் போடணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். If the roots of x square plus kx plus 169 is equal to 0 are equal, okay, find the value for k. So the roots are equal na, d is equal to 0 va, b square minus 4ac is equal to 0, b square is equal to 4ac. கொடுத்துக்கு equation என்ன, p of x, that is x square plus kx plus 169. a வந்து 1, b வந்து k, c வந்து 169. அப்போ b square, that is k square is equal to 4 into 1 into 169. அப்போ k is equal to 2 into 13. So the value for k is 26. Okay va? Fine. Next question. If the price of each book goes up by ₹5, then Vicky can buy 20 books less for ₹1,200. Okay va? Find the original price and the number of books. Okay, find the original price and the number of books that could be bought at original price. சோ இங்க கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு புக்கோட பிரைஸ் வந்து 5 ரூபாய் அதிகமாச்சுன்னா நான் 1200 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பிரைஸ்ல வாங்கினதை விட 20 புக்கு கம்மியா தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஓகே, சோ நான் வந்து என்ன பண்றேன்னா, லெட் ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் கொடுத்துறானா, டோட்டல் காஸ்ட் வந்து 1200 ரூபாய், காஸ்ட் பர் புக். ஓகேவா, காஸ்ட் பர், ஓகேவா, அது வந்து எக்ஸ் ருபீஸ்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு ஒரிஜினல் இல்லைன்னா ஓல்டு காஸ்ட். ஓகேவா, ஓல்டு பிரைஸ். ஓகே, சோ ஓல்டு பிரைஸ் பர் புக் வந்து எக்ஸ் ருபீஸ். நியூ பிரைஸ் என்ன, நியூ பிரைஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 20. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு புக்ஸ் வாங்கியிருப்பான், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது ஒரு புக்கு எக்ஸ் ருபீஸ்னா 1200 ரூபாய்க்கு 1200 பை எக்ஸ் புக்ஸ் வாங்கியிருப்பானா. இந்த கேஸ்ல நியூ பிரைஸ்ல எவ்வளவு புக்ஸ் வாங்கியிருப்பான், நம்பர் ஆஃப் புக்ஸ், நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 1200 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 20. நியூ பிரைஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 5 தானே, சாரி எக்ஸ் பிளஸ் 20ன்னு போட்டேன், 5 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டான்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ் 1200 பை எக்ஸ் புக்ஸ் வாங்கினேன், ரெண்டாவதா 1200 பை எக்ஸ் பிளஸ் 5 புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் 20 புக்ஸ். ஓகேவா, அப்ப 1200 by x minus 1200 by x plus 5 is equal to 20. ஓகே, இப்போ 1200 into x plus 5 is equal to 20 into x into x plus 5. so இங்க என்ன இருக்கும், 1200x plus 6000 வருமா, minus 1200x, that is equal to 20 into இங்க என்ன இருக்கும், x square plus 5x இருக்குமா. so இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு, அப்ப 6000 இருக்கும் இங்க.
6000 is equal to 20x square. அடுத்து 5 to 10 100x இருக்குமா? ஸோ எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வந்தனா 20x square plus 100x minus 6000 is equal to 0. 0 கேன்சல் பண்ணா 2x square plus 10x minus 600 is equal to 0. அடுத்து once again cancel பண்ணனா x square plus 5x minus 300 is equal to 0. Okay, so x square minus 5x plus 5x தான, x square plus 5x minus 300 is equal to 0. எனக்கு 300 split பண்ணனும், 5 வருதா, 330 க்கு எத்தனை போடலாம், 15 into 2 போடலாம், 15 into 20 போட்டா கரெக்டா வருமா, 15 20 5 2 30, இன்னொரு 0க்கு 300 வருது, பிளஸ்ன்றப்போ மைனஸ் போடுறேன். அப்ப x is equal to 15 or x is equal to minus 20. x வந்து minus 20 வந்து not possible, கரெக்டா? ஏன்னா x வந்து என்னன்னா x represents the cost per book. அப்ப actual cost, ஓகேவா, actual costல old cost, old price of book என்னன்னா rupees 15. number of books, first எவ்வளவு books வாங்கியிருப்பான், number of books bought initially, அது என்னவா இருக்கும், 1200 by 15. இது 3, இது 4, 300ல பாதி 4 75 வருமா? சோ அப்போ ஆக்சுவல் காஸ்ட் வந்து 15, நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்குனது வந்து 75. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन, if alpha and beta are the roots of the equation x square minus 3x minus 180 is equal to 0. Okay, such that alpha is less than beta. Okay va, then find the values of a square plus alpha square plus beta square. இது first. ரெண்டாவது என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 1 by alpha plus 1 by beta. மூணாவது என்னன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேணுமா, சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன, x ஸ்கொயர் மைனஸ் 3x minus 180 is equal to 0. இதுல sum of the roots என்ன, sum of the roots that is alpha plus beta, அது என்னது minus b by a வா, minus b by a that is equal to 3. அடுத்து product of the roots, product of the roots that is alpha beta is equal to c by a which is equal to minus 180. okay, so இப்போ எனக்கு என்ன தெரியும்னா a plus b வந்து 3. அடுத்து ab வந்து என்னன்னா minus 180. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், a plus b, a square plus b square கேட்டிருக்கானா, a square plus b square கேட்டிருக்கான். a square plus b square வேணும்னா என்ன பண்ணலாம், a plus b the whole square என்ன, a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஓகே, இத வச்சு என்னால a square plus b square கண்டுபிடிக்க முடியுமா, எஸ். அப்போ a plus b என்ன, 3 the whole square is equal to a square plus b square plus 2 into minus 180. அப்ப 3 3s are 9 is equal to a square plus b square minus 360. அப்ப a square plus b square என்னன்னா 369. கரெக்டா, எஸ். a square plus b square is equal to 369. அடுத்து என்ன கேட்டிருக்கான், 1 by a plus 1 by b. ஆல்பா பீட்டா வேணா 1 by ab ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 1 by a plus 1 by b வேணும். இதை என்ன பண்ணலாம், b plus a by ab. so sum of the roots என்ன, 3, product of the roots minus 180. so that is minus 1 by 60. கரெக்டா, எஸ், minus 1 by 60.
அடுத்து a minus b கேட்டிருக்கானா? a minus b வேணும். எனக்கு என்னென்ன தெரியும்? a square plus b square வேல்யூ எனக்கு தெரியுமா? a square plus b square தான கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ a minus b the whole square. ஓகேவா? a minus b the whole square is equal to எனக்கு a minus b the whole square அப்போ உனக்கு ரூட் எடுக்கிற மாதிரி வரும். சரி பாப்போம். ஓகேவா? a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. இப்போ a square plus b square ஓட வேல்யூ என்ன? 369 minus 2 into ab ஓட வேல்யூ என்ன? minus 180. ஆமா, அப்போ 369 அடுத்து இங்க எனக்கு plus 360 வரும். that is 669 வருது. ஆன்சர் ரூட்ல வருதா? இல்லையே, ஆன்சர் ரூட்ல வரல. 8 2 சார் 16 கரெக்ட் தான். சாரி 729 இல்ல வரும். 66 நான் எதுக்கு போட்டேன்? 36 plus 36 72 தானே? is equal to 729 வரும். கரெக்டா? அதாவது a minus b the whole square is equal to 729 னா a minus b will be equal to plus or minus 27. ஓகேவா? so a plus a square plus b square என்னன்னா 369. 1 by a plus 1 by b ஓட வேல்யூ வந்து minus 1 by 60. அடுத்து a minus b ஓட வேல்யூ என்னன்னா plus or minus 27. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. if square root of x plus 4 plus square root of x plus 8 is equal to 7, then find the value of x. Okay, find the value of x. Okay, simple. Square என்ன பண்ணலாம்? Squaring on both sides தான். ஓகேவா? first root x plus 4 plus root of x plus 8 is equal to 7 ன்ட்டான். first squaring on both sides பண்ணுவோமா? squaring on both sides அப்ப என்ன வரும்? root of x plus 4 the whole square plus root of x plus 8 the whole square plus 2 into root of x plus 4 into root of x plus 8 ன்னு இருக்குமா? that is equal to 7 7s are 7 square ன்னு இருக்கட்டும். so இங்க என்ன இருக்கும்? x plus 4 plus x plus 8 plus 2 into root of 2 x plus 4 into root of x plus 8 is equal to 49 ன்னு இருக்கும். so 2x plus 12 plus 2 root x plus 4 into root of x plus 8 is equal to 49. so once again என்ன வரும்? ஓகேவா? இப்போ 2 into root of x plus 4 into root of x plus 8 is equal to என்ன வரும்னா 7 37 37 minus 2x கரெக்டா? இப்போ once again ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? once again ஸ்கொயரிங் on both side பண்ணுவோமா? ஓகே, ஸ்கொயர் on both side. இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். 2 root x plus 4 into root of x plus 8 அதை ஸ்கொயர் பண்றேன். that is equal to 37 minus 2x the whole square. ஸோ இங்க வந்து 4 into x plus 4 into x plus 8 ன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 37 plus 2x minus 2x the whole square னா 37 ஸ்கொயர் என்ன? 1296 1359 சம்திங் ஏதோ ஒன்று வருமே. 37 3 3 சார் 9 7 7 சார் 49 7 3 சார் 21 21 42 வரும். 1369 ஓகே. 1369 plus 4x square minus 2 2 சார் 4 37 into 4 என்ன? 7 4 சார் 2 8 4 3 சார் 13 14 148 minus 148 x ன்னு இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கும்? 4 into x square plus 8 into 8 plus 4 வந்து 12 12x plus 32 that is equal to 4x square minus 148x plus 1369 இருக்கு.
Okay, so once again இங்க என்ன வரும் 4x square plus 12 into 4 வந்து 48x plus 4 is 12 128 that is equal to 4x square minus 148x plus 300 1369 இருக்கும் 4x square cancel ஆகுது 148 கூட ஒரு 48 add பண்ணுமா 148 48 so 48 48 96 வரும் 196 அப்ப 196x that will be equal to 1369ல 128 சப்ராக்ட் பண்ணுமா 1 இங்க 4 2 1 1 2 4 1 வரும் ஓகே இப்போ 1 2 4 1 நான் 169ல 196ல டிவைட் பண்ணுமா எப்படி இருக்கு இந்த நம்பர் 1 2 4 1 டிவைடட் பை 196 சரி நான் 6.33 வருது ஓ ஆன்சர் அவன் இப்படியே தான் விட்டுட்டான் x is equal to 1241 divided by 196 தான் இவன் கொடுத்துருக்கான் ஓகேவா அவன் சால்வ் பண்ணவே இல்லை ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் ஆன்சரே இவ்வளோதான் நான் கூட ரூட் எடுக்கணும் இல்லை டெசிமல் எல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அவன் ஆன்சர் இப்படியே நிறுத்திட்டான் 1241 டிவைட் பை 196 ஓகே ஸோ இங்க வந்து என்னன்னா ரெண்டு டைம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நானே என்னடா வித்தியாசமா வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் பட் வி மேனேஜ் ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அடுத்த கொஸ்டின் இஃப் 4 பவர் 2x plus 1 plus 4 power x plus 1 is equal to 80 find x okay என்ன பண்ணலாம் 4 power 2x plus 4 னா 4 power 2x into 4 power 1 எழுதலாமா plus 4 power x into 4 power 1 எழுதலாமா that is equal to 80 இப்போ ரெண்டுல இருந்து 4 காமனா எடுத்தா 4 power 2x plus 4 power x இருக்குமா that is equal to 80 now let 4 power x is equal to a அப்போ 4 power 2x னா that is 4 power x the whole square அர்த்தமா power of power எழுதலாமா that is a square ஓகேவா அப்போ 4 into a square plus a is equal to 80 a square plus a is equal to 20 a square plus a minus 20 is equal to 0 5 4 4க்கு தான் மைனஸ் வரும் ஸோ a is equal to 4 or a is equal to minus 5 ஓகேவா அவன் என்ன கேட்டிருக்கான் x ஓட வேல்யூ தானே கேட்டிருக்கான் a என்னது 4 பவர் x தான் a ஓகேவா 4 பவர் x is equal to a a ஓட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன் 4 or minus 5 4 or minus 5 அப்ப ஒன்னு 4 பவர் x is equal to 4 or 4 பவர் x is equal to minus 5 சொல்லியிருக்கேன் 4 பவர் x வந்து எப்படி மைனஸ் 5 ஆகும் 4 பவர் x மைனஸ் 5 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கரெக்டா ஏன்னா கீழே இருக்க பேஸ் நம்பர் நெகட்டிவா இருந்தாதான் பேஸ் நெகட்டிவ் பவர் ஆடா இருந்தா எனக்கு ரிசல்ட் மைனஸ்ல வரும் பட் எனக்கு பேஸே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப எந்த ஒரு கண்டிஷன்லயும் எனக்கு இது 4 பவர் x is equal to minus 5ன்றது வராது ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள் கண்டிஷன் ஓகேவா இப்ப 4 பவர் x is equal to 4னா 4 பவர் 1 தான் இருந்திருக்கும் சி பேஸ் ஆர் ஈக்குவல் தென் பவர்ஸ் ஆர் ஈக்குவலா அப்ப x is equal to 1 கரெக்டா x is equal to 1 எஸ் if the base are equal just equate the power 4 power x is equal to 4 na x is equal to 1 ன்னு அர்த்தம் ஓகே இங்க 4 power x is equal to minus 5 that is an impossible condition ஓகேவா பேஸ் மைனஸ்ல இருந்து பவர் ஆட் நம்பரா இருந்தாதான் எனக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவா வரும் ஓகேவா இங்க எனக்கு பேஸே ஈவன் நம்பரா தான் இருக்கு சோ அப்பனா என்ன பண்ணாலும் சரி எனக்கு நெகட்டிவ் நம்பர் வராது ஓகேவா அடுத்த क्वेश्चन if p minus q comma p comma p plus q are the roots of the equation okay x cube minus 18x square plus 99x minus 162 is equal to 0 okay then find the value of p and q then find the value of
P and Q. இங்க so கொடுத்திருக்கிறது ஒரு cubic equation. So cubic equation will have 3 roots. அந்த 3 roots-ஐயும் கொடுத்துட்டான். So இப்ப P of x is equal to x cube minus 18x square plus 99x minus 162 is equal to 0. இப்ப sum of the roots taken one at a time. வேணாம், வெறும் sum of the roots எடுத்துப்போம். ஆமா, sum of the roots என்ன? sum of the roots வந்து இது a b, இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் போட்டிருப்பனா, மைனஸ் b by a தான் இருக்கும். ஓகே, சோ மைனஸ் b by a னா 18 வந்திருக்குமா? sum of the roots வந்து 18. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? பிளஸ் மைனஸ் போடணும். தட் இஸ் மைனஸ் டி பை ஏ, தட் இஸ் 162 தான ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்ப given ரூட்ஸ் கொடுத்துட்டானா, ஓகே, given ரூட்ஸ் என்ன? p minus q, p plus q. அப்ப sum of the roots என்ன? p minus q plus p plus p plus q. That is equal to sum of the roots தான் கண்டுபிடிச்சிட்டா 18 என்ன. ஓகே, சோ இதுல plus q minus q கேன்சல் ஆச்சுன்னா 3p is equal to 18. அப்ப p is equal to 6. ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? That is p minus q into p plus q into p. That is equal to 162. p minus q into p plus q na p square minus q square into p value என்ன 6. That is equal to 162. 12 13 14 15 16 4 வர டிவிசிபிள் ஆகும். அப்ப இங்க 6 6 are 36 minus q square is equal to 27 வந்திருக்குமா? 12ன்றப்ப 4 7 27. அப்ப q square is equal to 9. so இப்ப q is equal to plus or minus 3 இருக்கும். கரெக்ட்டா? so the value for p is 6 and the value for q is plus or minus 3. okay, so this is the correct answer. அடுத்த question, find the range of the expression find the range of the expression x by 2 divided by x square plus x plus 3 where x is a real number. ஓகேவா? ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனோட ரேஞ்ச் கேட்டான் அப்படின்னா அதை வந்து வேற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா x minus 2 divided by x square plus x plus 3 is equal to y where y is a real number. ஓகேவா? இப்போ y ரியல் நம்பர்னு சொல்லிட்டுனா சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? so x minus 2 is equal to y into x square plus x plus 3 இருக்குமா? இப்போ x minus 2 is equal to yx square plus yx plus 3y இருக்கும். இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வருவோமா? yx square plus yx plus 3y minus x plus 2 is equal to 0. அடுத்து அதேதான் yx square இல்லையே, y காமன் எடுத்தா ஓ இது 3yன்றதே கான்ஸ்டன்டாமா? சரி மாத்தி எடுத்துட்டேன். ஆனா ஒரு ஸ்டெப் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். ஓகேவா? இப்போ yx ஸ்கொயர் plus yx minus x plus 3y plus 2 is equal to 0. ஓகேவா? இப்போ yx ஸ்கொயர் plus y minus 1 into x plus 3y plus 2 is equal to 0. ஓகேவா? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? y is a real number னு சொல்லிட்டோம். அப்ப d வேல்யூ என்ன?
d is greater than or equal to 0 இருக்குமா? d வந்து b square minus 4ac is greater than or equal to 0. b square னா என்ன? y minus 1 the whole square minus 4 into y into 3y plus 2 is greater than or equal to 0. கரெக்டா? y minus 1 the whole square. அடுத்து என்ன இருக்கு? minus 4 into y into 3y plus 2 is greater than or equal to 0. Okay. அப்ப just expand பண்ணுமா? y square plus 1 minus 2y ன்னு இருக்கும். இங்க வந்து minus 4 3 are 12y square இருக்கும். அடுத்து 4 2 are 8 minus 8y that is greater than or equal to 0. அடுத்து இங்க என்ன இருக்கும்? minus 11y square அடுத்து 8 19 11 minus 11y plus 1 is greater than or equal to 0. அடாது 11 மல்டிப்ளை பண்ணாலும் 11 வரணுமா? ஓ 8 2 10 தானே 11 எழுதிட்டேன். ஓகே சோ இங்க சைனை மாத்துறேன். ஓகேவா? சைனை மாத்துறேன் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? 11y ஸ்கொயர் பிளஸ் 10y மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ எனக்கு மைனஸ் 11 மல்டிப்ளை பண்ணா வரணும். அப்போ 1 11 எனக்கு ஆட் பண்ணா பிளஸ் 10 வருமா? அப்ப இதுக்கு மைனஸ் போடுறேன். அப்ப டிவைடட் பை 11 இது 1 ஆயிடும். அப்ப 11y minus 1 into y plus 1 y plus 1 is less than or equal to 0. அப்ப 11y minus 1 is less than or equal to 0. 11y is less than or equal to 1. y is less than or equal to 1 by 11. அப்படி இல்லனா y plus 1 is less than or equal to 0. y is less than or equal to minus 1. ஓகேவா? ஒன் பை 11 லெஸ் தென் மைனஸ் 1. அப்போ ரெண்டுமே நம்பர் லைன்ல இங்கிட்டு தான் போகுது. சி மைனஸ் 1 இங்க இருந்துச்சுன்னா மைனஸ் 1க்கு கம்மியா இருக்கும்னு ஒரு கண்டிஷன் சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா பிளஸ் 1 பை 11க்கு கம்மியா இருக்கும்னு சொல்லுது. பிளஸ் 1 பை 11னா சம்திங் இங்க இருக்குமா? 1 பை 11னா 0.99 0.09 வருமா? இதுக்கு கம்மியா இருக்கும். அப்ப ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 1 சாரி பிளஸ் 1 பை 11ல இருந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கரெக்டா? The range is one minute guys, less than or equal to தான். ஓகே 11 minus 1 okay is less than or equal to 0. y is less than or equal to 1 by 11. y is less than minus 1 less than or equal to minus 1. ஓகே ஆன்சர் வந்து மைனஸ் 1ல இருந்து இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க வேல்யூ சொல்றான். இப்படி மைனஸ் 1க்கு கம்மியா இருக்க வேல்யூனா மைனஸ் 2ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் வந்து எனக்கு 1 by 11 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லுது. ஓகே less than y less than or equal to இப்போ மொத்த ரிசல்ட் இங்க இருந்து ஃபுல்லாமே எனக்கு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகணும் தானே? கரெக்டா? இப்போ எனக்கு எக்ஸுக்கு வந்து நான் 0 போட்டேன்னா எனக்கு ரியல் நம்பர் வரணும். கரெக்டா? ஸோ செக் பண்ணி பார்த்துருமே. கொஸ்டின் எங்க இருக்கு? எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா இங்க என்ன இருக்கும்? மைனஸ் 2 பை 3. மைனஸ் 2 பை 3 இஸ் ரியல் நம்பர் தான். ஓகேவா? அடுத்து இஃப் ஒருவேளை மைனஸ் 1க்கு கம்மியான ஒரு வேல்யூ போடுமா? ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 2 போடுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டு பார்த்தா minus 2 divided by 4 minus 2 plus 3 இருக்குமா? that is minus 4 divided by 7 minus 2 என்ன? 5. இதுவும் ரியல் நம்பர் தான். ஆனா இவன் ஏன் இப்படி போட்டிருக்கான்? ஆன்சர் வந்து ஃப்ரம் பிளஸ் 1 by 11ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. கரெக்ட்? ஓகேவா? இப்படி இருந்துடும்.
மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1/11 வரைக்கும் வருது. ஓகேவா? Okay, so yeah. So next question. Solve the equation. Okay. X power 4 minus 2x cube minus 19x square plus 8x plus 60 is equal to 0. Given that the two roots are a comma minus a, where a is greater than 0. ஓகேவா? a வந்து 0 ஓட பெரிய நம்பர். ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கானா, ஓ மொத்த ரூட்ஸ் ஃபைண்ட் தி 4 ரூட்ஸ். ஓகேவா? ஃபைண்ட் தி 4 ரூட்ஸ். என்ன பண்ணலாம், பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை 2 ரூட்ஸ் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ லெட் தி 4 ரூட்ஸ், let the 4 roots are a minus a b c. ஓகேவா? இப்ப ஒரு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y is equal to x power 4 plus ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e இருக்குமா? அடுத்து இதுக்கு என்ன பண்ணும், இது பிளஸ் இது மைனஸ், இது பிளஸ் இது மைனஸ், இது பிளஸ் போடுவோம்னா, just a minute guys. Yeah, so this is the general format of a biquadratic equation. Okay, so here sum of the roots taken one at a time. Okay, so sum of the roots taken one at a time will be equal to minus b by a va. அடுத்து sum of the roots taken 2 at a time. Okay, so sum of the roots taken 2 at a time will be equal to c by a va. அடுத்து sum of roots taken 3 at a time. Okay, அது என்னவா இருக்கும்னா minus d by a வா இருக்கும். அடுத்து product of the 4 roots, okay, will be equal to e by a. Okay, give me a minute. Okay, so now இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஓகே, இப்போ ஒவ்வொன்றா இது பண்ணலாம். ஓகேவா? சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் ஒன் அட் அ டைம்னா அந்த 4 ரூட்டையும் ஆட் பண்ணுவோம்னா, ஸோ ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதோட வேல்யூ என்னவா இருக்கும், மைனஸ் பி பை ஏன்னு சொல்லிட்டுனா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, அது வேற இந்த ஸ்லைட்ல ஸ்கிரீன்ல ஒரு இது வந்துருச்சு, அது போகாது. அந்த ஈக்குவேஷன் நான் இங்க எழுதிக்கிறேன். எனக்கு x power 4 minus 2x cube minus 19x square plus 8x plus 60. So a b c d e plus minus plus minus plus minus b by a னா வெறும் 2 அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். b plus c is equal to 2. கரெக்டா? அடுத்து
sum of the roots taken 2 at a time. So sum of the roots taken 2 at a time na see a minus a b c ஆறு வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? that is minus a square plus ab plus ac அடுத்து minus ab அடுத்து minus ac அடுத்து plus bc வருமா? 1 2 3 4 5 6 ஆமா. சோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா c by a வா இருக்கும். that is minus 19. ஓகே, இங்க ஏதாவது கேன்சல் ஆகுமா? இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். கரெக்டா? அப்ப மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி அதோட வேல்யூ என்னன்னா minus 19. இது எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையா? வேணாம், இதோட வேல்யூ எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்ப அடுத்து அதே sum of the roots taken 3 at a time னா என்னவா இருக்கும்? ஓகே, so sum of the roots taken 3 at a time னா a minus a b c. அப்ப ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் பின்னு இருக்கும். அடுத்தது ஏபிசின்னு இருக்குமா? அடுத்து என்ன இருக்கும்? மைனஸ் ஏபிசி வருமா? மைனஸ் ஏபிசி வரும். இன்னொன்னு என்னன்னா அதாவது 1 2 3 4னா சரி 1 2 3 4ல 1 2 3 1 3 4 அடுத்து 2 3 4 அடுத்து என்ன இருக்கும்? 2 1 4 எழுதுவோமா? இதான 4 பாசிபிலிட்டிஸ். ஓகே, இங்க நான் என்ன எழுதிட்டேன்? 1 2 1 4 என்ன அர்த்தம்? ஏபிசி எழுதிட்டேனா? மைனஸ் ஏபிசி எழுதி இருக்கணும், எழுதிட்டேன். 1 2 3 வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே போவோம். 1 2 3னா ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. அடுத்து 1 3 4னா பிளஸ்ல ஏபிசி. அடுத்து 2 3 4ன்றப்ப மைனஸ்ல ஏபிசி. அப்புறம் 2 1 4 2 1 4 மைனஸ் ஏ ஸ்கொயர் சி எழுதணும். கரெக்டா? மைனஸ் ஏ ஸ்கொயர் சி. ஓகே, சோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? So sum of the roots taken 3 at a time என்ன? Sum of the roots taken 3 at a time வந்து minus d by a. இங்க d வேல்யூ என்ன? minus d by a னா minus 8. So இதோட ஆன்சர் என்ன? minus 8. இங்க இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு. அப்ப மைனஸ் ஏ ஸ்கொயரை காமனா எடுத்தனா எனக்கு உள்ள b plus c இருக்குமா? that is equal to minus 8. b plus c யோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா b plus c வந்து 2. அப்ப minus a square into 2 is equal to minus 8. அப்ப a square is equal to 4. so a is equal to plus or minus 2. கரெக்டா? so a is equal to plus or minus 2. ஓகே, எனக்கு வேற என்ன தெரியணும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்துப்போமா? that is product of the roots என்ன? minus a square bc ன்னு வருமா? ப்ராடக்ட். so minus a square bc யோட வேல்யூ என்ன? e by a 1 2 e by a வா? e யோட வேல்யூ என்ன? 60. அப்ப இதோட வேல்யூ வந்து 60. எனக்கு a ஸ்கொயர் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா? a ஸ்கொயர் வந்து 4. கரெக்டா? அப்ப இங்க மைனஸ் ஆஃப் 4 into bc is equal to 60. அப்ப bc product of bc will be equal to minus 15. எனக்கு b and c b plus c கண்டுபிடிச்சனா b plus c வந்து 2. சி நல்லா பாருங்க, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு மைனஸ் 15 வரணும். அதே நம்பர் ஆட் பண்றப்ப எனக்கு 2 வரணும். 5 3a எதுக்கு மைனஸ் போடலாம்? இதுக்கு மைனஸ் போடலாமா? அப்போ the value will be ஓகேவா? values that will be 3 and minus 5. okay, அப்ப the four roots என்னவா இருக்கும்னா 2 minus 2 minus 5 3. கரெக்டா? 2 minus 2 minus 3 5. b plus c வந்து 2 தானே? ஓகே, அப்ப வெறும் பிளஸ் சி தான் வரும். வேணா மைனஸ் 3 5 போட்டிருக்கா? என்னடாது? b plus c is equal to 2 தானே? ஓகே, இது வந்து மைனஸ் 15 தான். b into c வந்து ஓகே a ஸ்கொயர். ஓகே, ஓ சரி.
b plus c வந்து 2. நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? b plus c is equal to 2. b plus c வந்து 2. b and c மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு -15 வருது. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து -15. சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து 2. கரெக்டா? ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒன்று அந்த வேல்யூ வந்து 3 இருக்கும், இல்லை -5 இருக்கும். கரெக்டா? ஓ, கரெக்டா தான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ த ரூட்ஸ், so the roots are 2, -2, -5, 3. Okay. அடுத்த question. Find the sum of the squares of the roots. Find the sum of the squares of the roots. Sum of the squares of the roots of the equation. That is x cube minus 4x square plus x plus 6 is equal to 0. Okay va? Sum of the squares of the roots of the equation என்னமா? So இந்த ஒரு cubic equationல I will have 3 roots. கரெக்டா? அப்ப அந்த 3 ரூட்டை கண்டுபிடிச்சு நான் ஸ்கொயர் எடுக்கணும். Sum of the squares of the roots. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 3 ரூட் என்னன்னு பார்க்கணுமா? So let the 3 roots be a, b, c. ஓகேவா? அப்ப sum of the roots a plus b plus c என்னவா இருக்கும்? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து ax கியூப் பிளஸ் bx ஸ்கொயர் பிளஸ் cx பிளஸ் டின்னு இருக்கும். சம் 1 அது என்னவா இருக்கும்னா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ். ஓகேவா? ஸோ சம் டேக்கன் 1 at a டைம் வந்து மைனஸ் b by a. அடுத்த சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a டைம் என்னவா இருக்கும்னா c by a வா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா d by மைனஸ் d by a வரணும். ஓகேவா? அப்ப a பிளஸ் b பிளஸ் c என்னவா இருக்கும்னா மைனஸ் b by a வா, அப்போ பிளஸ் 4 இருக்கும். அடுத்து AB plus BC plus AC என்னவா இருக்கும்னா AB plus BC plus AC வந்து C by A வா, அது 1. அடுத்து ABC வந்து என்னன்னா 6. அவன் என்ன சொல்லி என்ன கேக்குறான்? A square plus B square plus C square கேக்குறானா? A square plus B square plus C square னா A plus B plus C the whole square minus 2 times of AB BC AC. கரெக்டா? அதான ஃபார்முலா. A square plus B square plus C square is equal to A plus B plus C the whole square minus 2 times of AB plus BC plus AC. Okay. So A plus B plus C oda value நமக்கு தெரியுமா? That is 4. 4 square minus 2 into sum of the roots taken 2 at a time என்ன? 1. அப்ப 4 4s are 16 minus 2 14 the answer. ஆமா. So sum of the squares of the roots is 14. Okay. So remaining questions இருக்கு. So அதை வந்து we will see in the next class. Okay. Thank you.